Everyone, welcome to W2t Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 25,166.65 அப்படின்றது ஓப்பனிங், ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 25,150 கால் அண்ட் புட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதில் அவனோட லெவல் என்ன அப்படின்னா அரௌண்ட் வந்து 95.45 அப்படின்றது அவனோட லெவல். ஸோ இந்த லெவலை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவும் கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ அதை ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டரும் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம பப்ளிக் கம்யூனிட்டியில் ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ பின்டு மெசேஜஸில் இருக்குது. 15th ஜூலையில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட சார்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர் போதும். ஸோ ஆஸ் பர் 25,150 கால் அண்ட் புட். ஸோ ஃபஸ்ட்டு பார் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார் படி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார் இது முடியும் போதே ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து டிகே டே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ நமக்கு டிகே டே அப்படின்னாலும் ஸோ எதில் யார் அந்த ப்ளூ லைனை சர்வைவ் பண்ணுறானோ ஸோ அந்த டைரக்ஷனுக்கு இஃப் யூ ஸ்கேல்பர் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான், ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஸோ ஸ்கேல்பராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டுட்டு ஸோ மேக்ஸிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்ற எஸ்எல் வைக்கலாம். ஸோ டிபி அப்படின்றது 30 பாயிண்ட்ஸ் வந்து டிபி பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 1:1.5, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவன் ரெசிஸ்டன்ட் அடிச்சிருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிகே தான் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டிபி வந்து ஹிட், ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் வந்து 11 o'clock டிபி வந்து ஹிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லோ வந்து வயலட் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. மீன்ஸ் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ப்ளூ லைனை லூஸ் பண்ணிச்சு அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரைக் 0 நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுதான் அவனோட ரூல், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த பக்கம் ப்ளூ லைனை சர்வை பண்ணுறோம் அப்படின்னா ஹையர் போகணும், ஓகே? ஸோ இப்போது எனக்கு சைட்வேஸ் டே அப்படின்னா ஸோ பர்டிகுலர்லி சைட்வேஸ் டேக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ டேட்டா வந்து பார்ப்போம். ஸோ டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸுக்கு வந்து கிளியராக பிஃபோர் 10 வந்து சொல்லிட்டோம். ஸோ சைட்வேஸ் சொல்கிறான் அப்படின்னாலும் இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு தான் வந்து எடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு அனாலிசிஸ் படி ஸோ இந்த இண்டிகேட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன், ஸோ பிரேக் டவுன், அடுத்த ரீடெஸ்ட், அடுத்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட், பிரேக் டவுன் ரீடெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வியூ வந்து கிடைக்கும். ஸோ ஏன் வந்து இப்படி உடஞ்சி இங்கே வருது, திரும்ப இப்படி போயிட்டு இப்படி வரோம் அப்படின்றது அடுத்தடுத்த லைனை நோக்கி ட்ராவல் பண்ணும், ஓகேங்களா? ஃபஸ்ட் பார் எங்கே ஃப்ளக்சுவேட் ஆகி நிற்கிதாங்க தான் நிற்கிது, ஓகேங்களா? அடுத்த ரீடெஸ்ட்டு, பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு, அடுத்தடுத்து திருப்பி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் வந்து அந்த லெவலில் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்லி சைட்வேஸ் டேல ஸோ அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து நமக்கு கொடுப்போம், ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ ஐடிஎம் ஸ்ட்ரைக் வைசஸ் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா, அரௌண்ட் வந்து 9:30 ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், நம்ம வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ரீசன் அந்த ப்ளூ லைன், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ நம்மளோட ரூலில் ப்ளூ லைனை பேஸ் பண்ணி சைட்வேஸ் தான். ஸோ அப்படின்போது நம்ம சேஃபாக இருக்கணும். ஸோ பிஃபோர் 10 நமக்கு டேட்டா ஆல்சோ இண்டிகேட்டிங் சைட்வேஸ். ஸோ ஈவன் ஐடிஎம் ஸ்ட்ரைக், தென் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ளஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஸ்பாட் சார்ட் எடுத்திங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் ஆல்சோ இண்டிகேட்டிங் ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் நமக்கு வந்து சைட்வேஸுக்கு தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் படி நமக்கு என்ன அப்படின்னா சைட்வேஸுக்கு தான் இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா? ஓகே, அப்படின்னும் போது நம்ம சேஃபாக தான் என்ட்ரி வந்து பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதோட ப்ளூ லைன் வந்து லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரைக் 0 நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கு மேலே
ஸ்பாட்டால் நிற்க முடியாது, அதை விட லோவர் ப்ரைஸஸ் தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ 2500 கால் ஆப்ஷனோட பிஇபி லெவல், ஸோ அதாவது ப்ளூ லைனை லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூ லைனை விட லோவர் ப்ரைஸஸ் நோக்கி ஸ்பாட் வந்து ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கு? ஸோ அரௌண்ட் வந்து நமக்கு 100 விட லோவர் ப்ரைஸஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இன்னைக்கு ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை மேக்ஸிமம் அப்படின்றதே 140 பாயிண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் 820 வந்து ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தோம் எஸ்எம்சி பேஸில். ஸோ 50 மினிட்ஸ் டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆஸ் பர் அனாலிசிஸ், ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஷார்ப்பாக வந்து நோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதுக்கு வந்து ரியாக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ லிட்டில் பிட் மைனூட்டாக வந்து டேப் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டில் வந்து 50% வந்து டேக் ஆகலை. ஸோ ஓகே அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா, ஸோ இந்த ஸ்விங் ஹையை வந்து அவன் வயலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆஸ் பர் 15 மினிட்ஸ் டிஎஃப், ஸோ இங்கே சோச் கொடுக்குறோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் ஸோ அப் டு 25,250 வரைக்கும் போகணும். எல்ஸ் ஜோனை பிரேக் டவுன் கொடுக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல சோச் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபோக்கஸ் அப் டு 25,300. தட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓப்பனிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, ஸோ ஓப்பனிங் எங்கே கொடுக்குறானோ ஸோ அதில் இந்த பிஇபி இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ சிம்பிளான ரூல், எங்கே ஓப்பன் ஆகுதோ, எந்த ஸ்ட்ரைக்குக்கு நியரஸ்ட்டில் ஓப்பன் ஆகுதோ ஸோ அதில் இந்த பிஇபி இண்டிகேட்டரை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த சைடு வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஸோ டேட்டா அனதர் செட்டப் ப்ளஸ் ஐடிஎம் செட்டப் ப்ளஸ் ஸ்பாட்டோட எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் டேட்டா, ஸோ எல்லாம் வந்து ஒரு சேர இருக்குது அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் நம்ம என்ட்ரி எடுக்க தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளால் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ நம்ம கொடுத்த இண்டிகேட்டர்ஸ் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு உங்களோட ஃபேவரட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து பிஇபி லைன் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன டைம் வந்து காமிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:15 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். மிட் நைட் 12 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல்.